அமைதிச்சாரல் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கின்றேன். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செய்து பார்க்கத் தொடங்குங்கள். ஹர ஹர மகாதேவ். இந்த உலகம் உருவாகும் முன்பே ஒரு அமைதி இருந்தது. அந்த அமைதிக்கு பெயர் இல்லை. அந்த அமைதியே சிவன். சிவன் ஒரு கடவுள் மட்டுமல்ல, அவர் ஒரு நிலை, அமைதி, விழிப்பு, உண்மை. மனிதன் வாழ்நாளெல்லாம் தேடும் அமைதி, பயமில்லாத வாழ்க்கை, மன நிம்மதி. இதற்கெல்லாம் ஒரே ரகசியம்தான் சிவன். மனிதனே, நீ உன் பெயர் இல்லை, நீ உன் உடல் இல்லை, நீ உன் பணம் இல்லை, நீ உன் வலி கூட இல்லை. நீ நினைப்பதை விட நீ மிகப்பெரியவன். உன் மனம்தான் உன் சிறை. நீ கோபப்படும்போது நீ சிவனை மறக்கிறாய். நீ பயப்படும்போது நீ உன்னை மறக்கிறாய். சிவன் சொல்கிறார், உன்னை அழிந்தவனுக்கு எந்த துன்பமும் நிரந்தரமில்லை. சிவன் ஏன் சுடுகாட்டில் இருக்கிறார்? ஏனெனில் அங்குதான் உண்மை இருக்கிறது. அங்கு பணம் இல்லை, பெருமை இல்லை, பதவி இல்லை. அங்கு மனிதன் உண்மையாகிறான். சிவன் சொல்கிறார், நீ இழக்கும் அனைத்தும் உனக்கு தேவையில்லாததே. மனிதன் நினைக்கிறான், என் வாழ்க்கை ஏன் இப்படியே? சிவன் சொல்கிறார், துன்பம் உன் எதிரி இல்லை, அது உன் ஆசான். துன்பமில்லாமல் உண்மை கிடையாது, வலி இல்லாமல் விழிப்பு கிடையாது. நீ அழும்போது கூட சிவன் உன் அருகில்தான் இருக்கிறார். சிவனின் மூன்றாவது கண் கோபத்துக்கானதல்ல, அது விழிப்புக்கானது. மூன்றாவது கண் திறந்தால் பொய் எரியும், அகங்காரம் எரியும், பயம் எரியும். சிவன் சொல்கிறார், உன்னை அழிக்கும் ஒன்றே உன்னை உருவாக்கும். நந்தி எப்போதும் சிவனை பார்த்து கொண்டே இருக்கிறது. ஏன்? அது பொறுமையை கற்றுக் கொடுக்கிறது. சிவன் சொல்கிறார், அவசரம் என்பது அஞ்ஞானத்தின் அடையாளம். சிவன் எப்போதும் தியானத்தில்தான். ஏனெனில் மனிதனின் மிகப்பெரிய பிரச்சனை அமைதி இல்லாத மனம். சிவன் சொல்கிறார், அமைதி வந்தவுடன் பதில்கள் தானாக வரும். நீ தேடும் சிவன் வெளியில் இல்லை. நீ வணங்கும் லிங்கம் உன் உள்ளேதான். நீ தியானிக்கும் சிவன் உன் மூச்சுக்குள் தான். சிவன் சொல்கிறார், நீ என்னை தேடாதே, என்னாகிவிடு. சிவம் என்றால் நல்லது. நீ நல்லதாக மாறினால் அதுவே சிவன். உன் கோபம் குறைந்தால் அது சிவன். மனம் அமைதியானால் அது சிவன். ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. மனிதனே, இப்பொழுது உன் மூச்சின் நீ கேட்கும் இந்த குரல் சிவனுக்கு உன் உள்ளே எழும் உண்மையின் குரல். சிவன் சொல்கிறார், நீ அமைதியாக இருந்தால் நான் பேசுகிறேன். உன் வாழ்க்கையில் நடக்கும் அனைத்தும் உன்னை விழிக்கச் செய்யத்தான். துன்பம் கூட ஒரு ஆசீர்வாதம். எதிர்ப்பு விடு, ஏற்றுக்கொள், அமைதியாக இரு. அதுவே சிவன். இந்த உலகம் உன்னை மாற்றவில்லை. உன் உள்ளே இருக்கும் சிவனை நீ மறந்ததால் தான் நீ உடைந்தாய். சிவன் சொல்கிறார், உன்னை உடைப்பதை உன்னை உருவாக்கும். கோபம் அழிவு இல்லை, அது சக்தி. ஆனால் அதை ஆழக் கற்றுக்கொண்டால் நீ சிவன். நீ தனியாக இல்லை. இன்று யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்றால் அதை சிவன் புரிந்து கொள்கிறார். நீ அழுத கண்ணீரை யாரும் பார்க்கவில்லை என்றால் அதை சிவன் பார்த்தார். சிவன் சொல்கிறார், நீ தாங்கிய வலி உன்னை உயர்த்தும். ஓம் நம சிவாய. சிவன் சொல்லும் ரகசியம் வேதங்களில் இல்லை, அது உன் மன அமைதியில் உள்ளது. அகங்காரம் கரைந்தால் அது சிவன், ஆசை குறைந்தால் அது சிவன். மனிதன்
ஏற்படும் ஒவ்வொரு நாளும் நீ உன்னை மறக்கிறாய். அமைதியை நினை, அதுவே நான். உன் மூன்றாவது கண் மூடப்பட்டிருப்பது பயத்தினால், அதை திறப்பது தைரியம் அல்ல, உண்மை. சிவன் சொல்கிறார், உண்மையை பார்த்தவன் எதற்கும் அஞ்சான். இந்த பிரபஞ்சம் ஒரு நிமிடமும் அமைதியாக இல்லை. ஆனால் அதன் மையத்தில் ஒரு அமைதி உள்ளது. அந்த அமைதி சிவன். நீ அந்த மையத்தை அடைந்தால் உன் வாழ்க்கை மாறிவிடும். நீ குழந்தையாக இருந்தபோது நீ பயந்தாய். நீ பெரியவனான போதும் அந்த பயம் உன்னுடன் வந்தது. சிவன் சொல்கிறார், நான் உன்னை ஒருபோதும் விட்டு விலகவில்லை. மூச்சை விடு, பயம் விடு. இப்போது எதையும் செய்யாதே, எதையும் நினைக்காதே. அந்த இடத்தில்